Hey all, Sashvikama here again. I hope you're all doing good. இந்த வீடியோல நான் ஒரு இன்சிடென்ட்ட ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னா, எங்க மம்மி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஐ ஹாஸ்பிட்டல். அங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ண போம்போது ஒரு பொண்ணு ஒரு 6 to 7 மந்த்ஸ் பேபிய வச்சுட்டு வாஷ்ரூம்ல நின்னு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அத கேட்டுட்டு அத பார்த்துட்டு வந்துட்டு எங்க மம்மி என்கிட்ட சொல்லும்போது, சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ ஹவ் டு ரியாக்ட். வி ஆர் லிவிங் இன் 2026 இல்லைங்களா? 2026ல இவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்திருக்கும்போது, இவ்ளோ திங்ஸ் மாறி இருக்கும்போது, ஏங்க ஒரு ஃபீடிங் ரூம் எங்கேயுமே இல்ல? ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல. ஐ நோ சம் பஸ் ஸ்டாண்ட்ஸ் ஹேவ், சம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஹேவ், பட் ஹவ் மெனி ஆஃப் தெம் ஆர் வெல் மெயின்டெயின்ட்? தாய்ப்பால அவ்ளோ புனிதமா கருதும்போது, ஏங்க தாய் பாலூட்டும் அறைய வந்து யாருமே ஒரு இதா மதிக்கல? ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஸ்மோக்கிங்க்கு கூட தனி ஏரியா வச்சிருக்காங்கங்க. ஆனா ஃபீடிங்க்கு ஒரு தனி ஏரியா இல்லங்க. என் குழந்தைய நான் வெளிய எடுத்துட்டு போறதுக்கே எனக்கு அவ்ளோ பயமா இருக்குங்க. ஏன்னா, ஒரு மால் போறேன்னா, அங்க ஒரு ஃபீடிங் ரூம் இருக்காது. ஒரு கோயில் போறேன்னா, அங்க ஒரு ஃபீடிங் ரூம் இருக்காது. இல்ல ஒரு ஷாப்பிங்க்காக அ துணி கடைக்கோ, இல்ல ஏதோ ஒரு கடைக்கு போறோம்னா, அங்கேயும் ஃபீடிங் ரூம் இருக்காது. பெரிய பெரிய கடை தாங்க சொல்றேன். நான் சின்ன கடைய நான் சொல்லல. இப்படி வீடியோ போட்டா என்னம்மா ஆகப்போகுது? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கும் தெரியலங்க. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் அவங்களோட கடையிலயோ, இல்ல அவங்களோட மால்லயோ, அவங்களோட சூப்பர் மார்க்கெட்லயோ ஒரு ஃபீடிங் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு உருவாக்குனாங்கன்னா, உண்மையா அது விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லங்க. அ என்ன மாரியே நீங்களும், இல்ல உங்க அக்காவோ, தங்கச்சியோ, உங்க ஒய்ஃபோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா, ப்ளீஸ் எந்தெந்த இடத்துல ஃபீடிங் ரூம் இருந்திருக்கலான்னு நீங்க நெனச்சிருந்தீங்களா? அந்த இடத்தெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. மேபி யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்கு.